ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு வில்லேஜுக்கு வந்தேன். அந்த வில்லேஜில் இருக்க ஒரு இயற்கையான அழகு, அங்கே இருக்க வீடு, அதெல்லாம் பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் பூதலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பூதலூர் பக்கத்தில் இருக்க கல்விராயன்பேட்டைன்றது தான் இந்த ஊரோட பேர். அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனு நாங்கள் வந்தோம். அப்படியே உங்களுக்கு அங்கே எங்களோட தோட்டத்தையும் காட்டலான்னு பார்த்தோம். இங்கே தென்னை மரம், முருங்கை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரம் இருந்துச்சு, செடி கொடிகள்லாம் இருந்துச்சு. எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் சைடுலாம் வந்து இப்படிலாம் தோட்டம் நான் பார்த்தது கிடையாது. அதை நான் பார்த்ததையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். வாழை மரம் அப்படின்ட்டு நிறையா மரம் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இப்போ எந்த சைடு திரும்பினாலும் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடி இருக்குது. நல்லா அடர்த்தியாக நல்லா பிஞ்சு வச்சு நிறையா பச்சை மிளகா காய்ச்சிருந்துச்சு. அதுக்கு கீழே அப்புறம் போனோன்னா உளுந்து செடின்னு சொன்னாங்க. அதில் நிறையா உளுந்து வந்து காய்ச்சிருந்துச்சு. இதுதான் உளுந்தோட பூவு. அதில் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து காஞ்சி வெடிச்சிருக்குது. அது வந்து காஞ்சிடுச்சு. இதுதான் காஞ்சது. அது உலரெடுத்து தான் உளுந்தாக இருக்கும். இது பச்சையாக இருக்கிறது. அது வந்து நல்லா நம்ம பிச்சு சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சையாக இருக்க உளுந்த நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. இந்த பருப்பு வந்து இப்படி உள்ளார இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகலான்னா, அடுத்தது என்ன செடின்னா, அதே உளுந்து செடி தான். அந்த சைடு நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோம்பு செடி இருந்துச்சு. அந்த சோம்பு செடி பக்கத்தில் போகிறப்பே நமக்கு நல்ல மனமாக இருந்துச்சு. சோம்போட வாசனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருந்துச்சு. அந்த வெண்டைக்காயில் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு. வெண்டைக்காய் செடி பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. எங்கள் சைடு நாங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே கடையில் தான் வாங்குவோம். எனக்கு இப்படி ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த செடியில் வெண்டைக்காய் செடியில் 2 வண்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு போனோம்னா ஃபுல்லாக வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டிருந்தாங்க. அந்த வெயிலில் எடுக்கிறப்ப மஞ்சள் கலர் பூவோட அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த செடியில் நான் என்ன தேடிட்டு இருந்தேன்னா, வெள்ளரி பிஞ்சு எங்கேயாச்சும் விட்டுருதான்னு தேடிட்டு இருந்தேன். நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் நல்லா காஞ்சி போயிடுச்சு. எல்லாம் பழத்துக்கு விட்டுருந்தாங்க பழுக்கிறதுக்காக. 2 பிஞ்சு ஃபைனலாக நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குட்டி பிஞ்சை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதான் வெள்ளரிக்காய் பூவு. அங்கேயே தொடச்சிட்டு கழுவுறதுக்குலாம் எனக்குலாம் டைம் கிடையாது. அப்படியே தொடச்சிட்டு அந்த வெள்ளரிக்காவை டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய கேமராமேனுக்கும் வெள்ளரிக்காய் பாதி ஷேர் கொடுத்தாச்சு. இந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் செடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி. நிறையா வெண்டைக்காய் பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இன்னும் எதுவும் முத்தி காய்க்கலை. பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செடியிலையும் நிறையா பிஞ்சு விட்டுருந்துச்சு வெண்டைக்காய். சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. முத்தின காயாக இல்லாமல் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வெண்டைக்காய் செடியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை போட்டிருந்தாங்க. நான் சிவப்பு தண்டுக்கீரை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அரைக்கீரை, முளைக்கீரை அந்த சைடு தான் நிறையா கிடைக்கும். இதேமாரி நான் சிவப்பு தண்டுக்கீரையை நான் பார்த்ததில்ல. அங்கே எங்கள் பெரியப்பா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிவப்பு விதைன்னு விதைச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்கு. எல்லாம் முள்ளங்கி விதை, பரணிக்காய் என்னென்னமோ இப்போ தான் போட்டிருக்காங்க. அது நல்லா இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்குது. செடியெல்லாம் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த செடி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன செடின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பூ வச்சு காய் வச்சுருந்தா என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். வெண்டைக்காய் செடி, புளிச்சக்கீரை செடி, இவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்து காய்கறியும் இவங்க தோட்டத்துலேருந்து பறிச்சுக்குவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா சைடும் வெண்டைக்காய் தான். வாரத்தில் 2-3 தடவை எங்கள் பெரியப்பா வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் தான் இருக்கும் மாட்டுக்கு. அந்த சைடு அந்த வெண்டைக்காய் செடியில் நடுவில் சோளக்கருது வந்து காய்ச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கேமராமேன் வந்து என்னோடய குட்டி கேமராமேன். அதனால் ரொம்ப வெண்டைக்காலே ஃபோக்கஸ் பண்ணிட்டாப்புல. எந்த சைடு கேமராவை திருப்பாமல் வெண்டைக்காவே காட்டிகிட்ருக்கா ரொம்ப நேரமாக. பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேமராமேன் எந்த சைடு எங்கே காட்டியிருக்காருன்ட்டு. ஆமாம், நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஊர். அந்த சைடு பார்த்தா வயல், வாய்க்கால், குளம், பம்பு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடு திரும்பினாலும் தண்ணியாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சோளச்செடி அங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவரைக்கொடி, கீழேயே அப்படியே அவரைக்கொடி பிஞ்சு ஓடிட்டுருக்குதுங்க. அவரைக்கொடி
அப்புறம் புளிச்சக்கீரை நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ செடி இருந்துச்சு. என்னென்ன செடின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதான் கஷ்டமாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட வாடலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வெள்ளரிக்காய் தோட்டத்தை கிராஸ் பண்ணியாச்சா? வெள்ளரிக்காய் தோட்டத்தை கிராஸ் பண்ணி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கத்திரிக்காய் செடிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்காங்க, கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க. அதில் பிஞ்சு விட்டுருக்கு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, நான் சாப்பிட்டதில்ல. சொன்னாங்க எங்கள் பெரியம்மா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி மாரி இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும், போட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் என் குழந்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம், ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் எங்கே காய்ச்சிருக்குன்னு தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு, உள்ளே போக முடியாது, தண்ணி இப்போ தான் பாய்ச்சிருந்தாங்களா, ரொம்ப சதன்னு இருந்துச்சு. அதனால் கால் வைக்க முடியல. இதை நுண்ணியில் இந்த ஓரமாகவே நாங்கள் தேடிட்டு இருந்தோம், காய் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஃபைனலி என் கேமராமேன் வந்து ஒரு கத்திரிக்காயை கேட்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப அவசரமாக அவர் தேடுற இடத்துக்கே கத்திரிக்காயை தேடிட்டு போயிட்டு இருக்காரு. இதான் எங்கள் பெரியப்பா. இவர் தான் அந்த தோட்டத்தோட பராமரிக்கிறாரு, செடி விதை எல்லாத்தையும் போட்டு இவர் தான் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க இந்த தோட்டத்துக்குன்னு, அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டிங்களா இந்த விவசாயம்? இது கத்திரிக்காய் செடி வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் முளைச்சி வந்துட்டுருக்கு. இது புளிச்சக்கீரை, இந்த சைடுலாம் புளிச்சக்கீரை வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்குடி, இந்த பந்தல்லாம் அவரைக்குடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் வீடு, எங்கள் பெரியப்பாவோட வீடு இருக்குது. முருங்கை மரம், சைடில் மாடு தோட்டம் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த ஊரை. கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு கெஸ்ட் இருக்கார், பாதுகாவலர். அவர் பின்னாடி கொஞ்சம் வருவார், அதை நான் அவங்கள பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இங்கே ஆமணக்கு செடி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப குழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பனைமட்டை தென்னை மட்டை எல்லாத்தையும் வெட்டி போட்டு அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் பெரியப்பாவோட மாடு தான் இங்கே வெளியில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க. அது நிறையா மொட்டு வச்சுருக்கு, அழகாக பூத்துருக்குது. மல்லிகைப்பூ நல்லா வாசமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்கள் பெரியம்மா உள்ளே வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. என்ன சமையல் தெரியுங்களா? தோட்டத்தில் மறைச்ச கத்திரிக்காயையும் வெண்டைக்காயையும் வச்சு புளிக்குழம்பு வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் முருங்கை மரம் நல்லா செழிச்சு வளர்ந்துருந்துச்சு. எதை காட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கண்ணு எனக்கு இந்த சைடு போகுது, எதை கேப்சர் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட்டு காட்டுறேன்னு சொன்னேன்னா இவர் பேர் என்னவோ பிகாசோவா. இவர் தான் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு எங்கள் பெரியம்மா பேருக்கு இருக்காங்க. இங்கே ஒருத்தர், இவர் தான் எல்லாத்தையும் தோட்டத்தை பார்த்துக்கிறாரு. இவங்க வந்து என்னோட அண்ணன் பையன், இன்னொன்று வந்து என்னோட அக்கா பையன். இவங்க 2 பேரும் குளிப்பாட்டி அவரை தொடச்சி விட்டு வெளியில் காய வச்சுட்டு இருக்காங்க. ஏதோ புதுசாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. உட்காரு, அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிகாசோக்கு ஒன்றும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் புதுசு, இந்த ஊருக்கு இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் அவங்க டக்குன்னு அட்டாச் ஆகிட்டாங்க அந்த பிகாசோ கூட. அதுவும் எங்களை கடிக்கல, ஒன்றும் பண்ணலை. அவங்க பார்த்திங்கன்னா பயப்படாமல் விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, தூரமாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டு சைடில் வந்து துளசி செடி வச்சுருந்தாங்க. துளசி செடி, செம்பருத்தி செடி எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. பூவெல்லாம் பூத்துருக்கு. செம்பருத்தி பூ பார்க்க அழகாக இருந்துச்சு, நிறையா மொட்டு வச்சுருந்துச்சு. நல்லா ரெட் கலர், நல்லா செம்பருத்தி செடி. அப்புறம் இங்கே தென்னை மரம், டேபிள் ரோஸு வச்சுருந்தாங்க. எது வச்சாலும் இந்த மண்ணுக்கு நல்லா பொழைச்சிக்குது, எது வச்சாலும் இந்த மண்ணில் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா என்ன மரம் இருக்குன்னு என்ன செடி இருக்குன்னா சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் நல்லா பூ வச்சுருக்கு. இப்போ காய் காய்ச்சிச்சுன்னா நிறைய காய் காய்க்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ பூ வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரம் வந்து ஆடு வந்து பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு.